நாம் இப்போ தந்தூரி மசாலா டீ எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. நார்த்தன் சைடு ரோட் சைடு கடையில் இந்த டீலாம் ஃபேமஸாக இருக்குங்க. குளிர்காலத்துக்கும் பனி காலத்துக்கும் இந்த டீ ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே இது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேங்க. இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. துளசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேங்க. ஒயிட் சுகர் எடுத்துக்கல இந்த டீக்கு. இப்போ எப்படி டீ பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன உரலில் துளசியை போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி போட்டுக்கங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் போட்டுக்கங்க. இஞ்சி தோல் சீவி இஞ்சியை பீஸ் பண்ணி போட்டுக்கங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3ஐயும் போட்டுக்கங்க. இது மிக்சியில் போடுறத விட இதை மாதிரி சின்ன உரலில் தட்டி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மாதிரி நல்லா தட்டி விடுங்க. ஒன்றும் பாதியமாக தட்டிக்கங்க. இதை மாதிரி மசாலா பொருட்களை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க. காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. 100 ml இது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது சின்ன உரலில் தட்டி வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் தான் நல்லா எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த டீ. டீ தூள் 2-3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. இது 4 பேருக்கான டீ. இது நல்லா கொதிக்குது பாருங்கள். மசாலா பொருட்களும் டீ தூளும் சேர்ந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இதை மாதிரி கொதிக்கணுங்க. பால் எடுத்து சேர்த்துக்கங்க. அதில் காய்ச்சின பாலை சேர்த்துக்கிட்டேங்க. திரும்பவும் கொதிக்க விடணும். ப்ரௌன் சுகர் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள் டீ. ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகரே எடுத்துக்கங்க. நீங்கள் டீயை இதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க. வேறு பாத்திரத்தில் டீ வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. ஒரு மண் பானை எடுத்துக்கங்க. இந்த டீக்கு மண் பானை தான் எடுத்துக்கணும். மண் சட்டினா பானைனா நான் சின்ன குடுவை மாதிரி இருக்கிற பானை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க. இடுக்கியால் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக சுற்றி சூடு பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சூடு பண்ணணும். சூடான மண் குடுவையை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா டீ வடியும் அதில் ஊற்றும் போது. வடிகட்டி வச்சுருக்க டீயை அது உள்ளே போடுங்க. ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக பொங்கி வழியுது பாருங்கள். இதுதான் தந்தூரி டீ. நல்ல சூடு கொதிக்குது பாருங்கள். ஸ்டவ்வில் வைக்கலை, இது டேபிள் மேலே வைக்கும் போதே இது சூடு கொதிக்குது. சுற்றியும் நல்லா கொதிக்குது பாருங்கள் டீ. இதோட டேஸ்ட்டு, அந்த மண் வாசனை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வாசனையோடு இந்த தந்தூரி ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தூரி வாசனையோடு மண்பானையில் நல்லா பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். குளிர்காலத்துக்கு இந்த டீ நல்லா குடிக்கலாம். நீங்களும் இந்த தந்தூரி டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். தந்தூரி மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.